வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது மொத்தமாக ரெண்டு படங்கள். ஒன்னு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபேன்ஸுக்காக, இன்னொன்னு வந்து ஆக்ஷன் தெரிய அந்த ஆக்ஷன் சீன்லாம் கன்சென்ட்டாம பார்க்கக்கூடிய வகையில நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் ஆகக்கூடிய ஒரு படம். ஒன்னு கிரைம் ஏரியா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவை முடிச்சு விட்டுருவோமா? எ விடோஸ் கேம் அப்படிங்கிற படம் இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த படத்தை 18+ ஆட்களே பாருங்க. ஏன்னா இதுல பாதிக்கு மேல பல விஷயங்களை காட்சி வச்சிருப்பாங்க. அது இல்லாம ரெண்டாவது படமும் கூட ஆக்ஷன் சீன்லாம் அதிகப்படியா இருக்கும். அது வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஆக்ஷன்லாம் இல்ல, கொஞ்சம் கொடூரமான ஆக்ஷன். ஸோ ரெண்டு படங்களுமே 18+ ஆட்கள் பார்ப்பது நல்லது. சரி, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க, ஹீரோயினுடைய புருஷன் வந்து இறந்துட்டார். இப்ப அவரை கொண்டுட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து என்ன ஆச்சு, என்ன சம்பவம், யார் இந்த வேலையை பார்த்ததுங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஐயோ போயிட்டீங்களே, என்ன விட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீலிங்ஸோட வராங்க. இப்ப இந்த கேஸை கையில் எடுத்து யார் இவனை கொன்னா, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்க முடியும், ஒய்ஃப் கேரக்டரை விசாரிக்கிறது, அதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை விசாரிக்கிறதுன்னு இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாங்க, பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் படமே. அண்ட் இந்த படம் ரொம்ப பரபரப்பான படம்லாம் நிறுத்தி நிதானமா போகக்கூடிய படம். அதுலயும் ரொம்ப பொறுமையா ஃபீல் ஆகிட கூடாதுங்கிறதுக்காக 18+ சீன்களை தூவி விட்டுருக்காங்க. அதனால கொஞ்சம் டல் அடிக்கும் போதெல்லாம் 18+ சீன் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ட்ல மாறிடும். அதுல ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்கள நம்பிதான் மொத்த கதையுமேங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கேரக்டரை பத்தி தெரிய அதுக்கேற்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ்ங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்பிதான் மொத்த படமும். அதுலயும் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்பதனால வழக்கமா ஓகே இவங்களை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்கிறா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யார் யாருன்னு சொல்லி வழக்கமான விசாரணைகள்லாம் இருக்கும்ல. அதுலயும் ஒரு சீன் இவங்க மொத்தமா டீமா சேர்ந்து கேட்கிற ஒரு இடம் இருக்கும். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஒருத்தர் சொல்லுவான், ஆமா இப்ப நான் வேலை பாக்குறேன்னா இல்ல ஆபீஸ்ல உட்காந்து படம் பாக்குறேன்னா புரியலையே, வேலை மாதிரியே இது தெரியலையேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஒண்ணு சொல்லுவான். அண்ட் அதோட முக்கியமாக இது உண்மையா நடந்த சம்பவமும் கூட. சோ அதனால அந்த சம்பவத்தை இவங்க முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரூட்ல பிளஸ் 18+ கலந்து இப்படி எல்லாம் நடந்திருக்கு பாருங்கப்பா, இதுவே நம்ம ஊரா இருந்தா சொல்வதெல்லாம் நம்பிக்கை ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அங்கங்கிறதுனால அவங்க 18+ தூக்கி படமா எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு படம் இன்னும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு கேரக்டர் மேல செம்ம விருப்பம். நீலாம் மனுஷ ஜென்மமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேல ஃபீல் ஆகணும்ல, அது ஹீரோயின் கேரக்டர் மேல அப்படி ஃபீல் ஆகும். எரிச்சலாக்கக்கூடிய கேரக்டர். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அதை தாண்டி அந்த கேரக்டரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அண்ட் நடுவுல இன்வெஸ்டிகேஷன் ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறாங்களே என்னென்ன விஷயமா இருக்குங்கிற மாதிரி போயிட்டு டக்குன்னு அப்படியே நிறுத்தி விட்டு 18+ ஏரியாக்குள்ள வந்துருவாங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் நிறைய சுத்தி விட்டு மொத்தமா பார்த்தாச்சா, நல்லா இருந்துச்சா, இப்ப கதைக்குள்ள போவோங்கிற மாதிரி நடுவுல இந்த ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் தான் வருவாங்க. சோ தாராளமா ட்ரை பண்ணக்கூடிய படம் தான் இது. எனக்கு இந்த ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா, அது உண்மை சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் நான் பார்ப்பேன்னாக்கா அவங்களுக்கு தாராளமா செட் ஆகும். இதுல ஒரு சில ட்விஸ்டுகளோட, ஷாக்கிங்கான பல ட்விஸ்டுகள் இருக்கிற படம்லாம் இது கிடையாதுப்பா. சில ட்விஸ்டுகள் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ண விதம் போர் அடிக்காம கொண்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்க்கணும் என்றால் இது தாராளமா ட்ரை பண்ணலாம், செட் ஆகும். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. இதுவும் சரி, அடுத்த படமும் சரி தமிழ் டப்பிங் இல்ல. தமிழ் டப்பிங் லிஸ்ட் நம்ம போன 2 வீடியோலயே தமிழ் டப்பிங் தக்கட்ட போட்டாச்சு. இந்த 2 தமிழ் டப்பிங்ல இல்லை. சரி, ரெண்டாவது படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? பிரெடிட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் படம் ஸ்லோவா போகும்னு சொன்னேன். இதுல ஸ்லோன்ற இடமே இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஏரியாக்குள்ள வந்து பிரெடிட்டர் வந்து அப்படியே அடிச்சுட்டு மாறுறதுங்கிற மாதிரி ஃபைட் சீன்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி கன்சென்ட்டாக பார்க்கக்கூடிய வகையில ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. இது அனிமேஷன் படம் தான். ஆனா இந்த அனிமேஷன் குவாலிட்டியாவும் சரி, எனக்கு அனிமேஷன் படமா இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரியலா இவங்க எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதனால இந்த அனிமேஷன்ல என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலயே 3 டைம்ல வேற விஷயங்களை பகுத்தி பிரெடிட்டரை விதவிதமா கொண்டு வந்து அதுங்க அடிச்சுக்கிட்டு மாடுறதுங்கிற மாதிரி செம்மையா எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக இது வந்து 3 டைம்ல நடக்கிற கதை. என்ன கதைனா, ஒரு டைம்ல ஒருத்தங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவுல நான் உள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி பிரெடிட்டர் உள்ள வந்து அது தேவையில்லாம பிரச்சனைக்கு வரும். அதாவது ஆல்ரெடி அந்தந்த டைம்ல இருக்கவங்களுக்கு வாய்க்கா தகராறு, உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல பாஸ் என் கூட ஸ்பேரிங் வாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் இன்விசிபிளா மாறுறேன், இப்போ உங்க கண்ணு முன்னாடி வரேன், என்ன அடிங்கடா அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி இது உள்ள போகுது சண்டைக்கு வரும். இப்படி 3 வேற டைம்ல நடக்கிற சம்பவங்கள்ல இந்த பிரெடிட்டர் பண்ணாட உள்ள வந்து என்னோட பிரச்சனை எல்லாம் பண்ணுதுங்கிறது தான் மொத்த படம். இந்த பிரெடிட்டர் என்றாலே அதோடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இந்த அர்னால்டு படம் அப்ப ஹாலிவுட் சூப்பர் ஹிட் கொண்டாட்டத்துல என்ன ஜென்மண்டா நீங்க அப்படின்னு அதோடைய குவாலிட்டிஸ் இன்வெஸ்ட்ஃபுல்லா மறையும். அதை அட்டாக் பண்ண அர்னால்டு என்னெல்லாம் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணாருங்கிற மாதிரி இந்த விஷயம்லாம் நமக்கு பேசிக்கா தெரியும்ல. பிரெடிட்டர் படம் அந்த பேசிக் நாலேஜே போதுமானது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்த இந்த 3 டைம்லைன்ல இஷ்ட மேனிக்கு அடிச்சுக்கிட்டு மாறுறதுதான் சம்பவம். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம்பவத்துல இந்த பனிக்கட்டி மேல 2 அடிச்சுப்பாங்க. அதாவது ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட்ல தான் அதை அடிச்சு கால் பண்ண முடியும். அது அவ்வளவு பவர்ஃபுல். அதெல்லாம் பீட் பண்றதுலாம் நடக்காத காரியம். அது கூட அடிச்சுக்கிட்டு மாறுறதுன்ற மாதிரி அந்த பனிக்கட்டில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆயிட்டேன். இப்ப வேற டைம்லைனுங்கிறதுனால அதையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்ல. அதனால ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல்ல இருக்கும். பறந்துகிட்டு சண்டை போடுறது, பனிக்கட்டில சண்டை போடுறது, அடிச்சுக்கிட்டு மாடுறதுங்கிற மாதிரி விதவிதமா சண்டை போடுவாங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். வெறும் ஜஸ்ட் தலையை வச்சு போடுறது, காய்கறியை வெட்டுற மாதிரி ஆளுங்களை காலி பண்றது, அவ்வளவு கொடூரமா பண்ணுது பாத்தீங்களா அப்படின்னு வெறும் இந்த கொடூரத்தை மட்டும் லைட்டா ஊறுகாம தொட்டுக்காம
அதை தாண்டி இவங்க ஃபைட்டிங் ஸ்டைலாவே இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துல இன்னுமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுப்பா. இதுல கேரக்டர்ஸ் எல்லாம் மனசுல நிக்கிறதுக்கு டைமே கிடையாது. ஏன்னா கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குள்ள பிரச்சனை படம் வந்துடும், அடிச்சுட்டு மாறுறதுங்கிற மாதிரி டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. வேற வேற கதைங்கிறதுனால அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த போர் அடிக்கிறது இன்னும் பொறுமையா போகுது. இந்த பேச்சுக்கு இந்த படத்துக்கும் இடமே கிடையாது. ஸோ தாராளமா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் தமிழ் டப்பிங் இல்லதான், கொஞ்ச நேரம் தான் பேச்சுவார்த்தை நடக்கும், அப்புறம் சண்டை மட்டும்தான். அதனால தமிழ் டப்பிங் பெருசா தேவையும் படாத ஒரு படம் தான். ஸோ 2 படத்துமே தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.